வெல்கம் டு மிலா ஸ்டோரி எபிசோடு 9. மாட்டுக்காரனுக்கு ஒரே சோதனை. மறுநாள் காலையும் ஆகிய பிறகு மாட்டுக்காரன் வெளியே வந்து பார்க்கும்போது மழை விடவே இல்லை. மழையின் அளவு குறையவே இல்லை என்று பார்க்கும்போது வீட்டில் வெள்ளம் ஏற்பட்டு வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் தண்ணியில் இழுத்தடித்து ஓடுகிறது. மாட்டுக்காரர் பார்த்து கொண்டு இருக்கிறார். தோட்டத்தில் சென்று பார்ப்போம் என்று தோட்டத்தில் பார்க்கும்போது மாட்டுக்காரர் செடி முழுவதும் தண்ணீரில் மூழ்கி கொண்டு இருக்குது. மாட்டுக்காரர் சோதனை மேல் சோதனை என்று விவசாய நிலம் ஃபுல்லம் தண்ணீரில் வெள்ளம் ஏற்பட்டு செடியெல்லாம் அழுகி வீணாகி கொண்டு இருக்குது. மாட்டுக்காருக்கு என்ன செய்யும் என்று தெரியாமல் செடியெல்லாம் வீணாகி கொண்டு இருக்குது. மழை அளவு குறைந்தபாடு இல்லை என்று மழையை பார்த்து கொண்டு தோட்டத்தில் இருந்து கொண்டே இருக்கிறார் மாட்டுக்காரர். வீடு வெள்ளத்தில் இருந்து கொண்டு இருக்குது. வீடு தோட்டம் எல்லாம் அவர் முழுவதும் வெள்ளத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார் மாட்டுக்காரர். மழை குறைந்தபாடு இல்லை என்று மழையை பார்த்து கொண்டு நான் விவசாயம் செய்யும் போதெல்லாம் மழை அளவு இப்படி தான் பொழியும் போல என்று தெரியாமலே யோசித்து கொண்டு இருக்கிறார். மழையை என்ன செய்ய வேண்டும், அது இயற்கை மூலம் தருகின்றது, நம்மால் என்ன செய்ய முடியும் என்று நமக்கு கிடைத்தது இவ்வளோதான், இனிமேல் விவசாயம் செய்ய முடியும், இன்னும் முதலிலிருந்து ஆரம்பிக்கவும் முடியாது என்று மாட்டுக்காரர் சிந்தித்து கொண்டு இருக்கிறார். மறுநாள் மழை நின்ற பிறகு மாட்டுக்காரர் காலை எழுந்தவுடன் மாட்டை பார்க்க போக வேண்டுமென்று மாட்டையிடம் தீவனம் வைத்து தண்ணீர் வைத்து கொண்டு இருக்கிறார் மாட்டுக்காரர். இனிமேல் எனக்கு நீ மட்டும்தான் இருக்கிறாய் என்று மாட்டுக்காரருக்கு புல் வைத்து மாட்டை பேணி பார்த்து கொண்டு இருக்கிறார். மாட்டின் அளவு பால் அதிகமாக தருகிறது. மாடை வச்சு நம் முன்னேறதான் முடியும் என்று மாடாட்டு நமக்கு உறுதுணையாக துணையாக எப்போதும் இருக்கிறது என்று மாட்டியிடம் பாலை கறந்து கொண்டு சந்தைக்கு செல்வோம் என்று மாட்டுக்காரர் சந்தைக்கு செல்கின்றார். சந்தைக்கு செல்லும் வழியில் மாட்டுக்காரர் மற்றவர்களும் காய்கறி வாங்க என்னிடம் கேட்டால் என்ன செல்வது, என்னிடம் காய்கறி எதுவுமே இல்லை என்று சிந்தனையில் சிந்தித்து கொண்டே மாட்டுக்காரர் சந்தைக்கு செல்கிறார். சந்தைக்கு சென்று மாட்டுக்காரர் தன் பாலை கடைக்காரரிடம் கொடுத்து அதுக்கு தேவையான அளவு காசும் வாங்கி கொண்டு இருக்கிறார் மாட்டுக்காரர். மற்றவர்களும் கடைக்காரரை பார்த்து கொண்டே இருக்கிறார். பால்காரர் கடைக்காரே, உங்கள் கடை எங்கே என்று கேட்கும்போது அவளும் வெள்ளத்தில் சென்று விட்டு நான் இன்னும் கடை போட்டு என்ன செய்ய முடியும் என்று பாலுக்கு தேவையான அளவு காசை மட்டும் கொடுப்பா என்று காசை வாங்கி கொண்டு மாட்டுக்காரர் மற்றொரு கடைக்கு செல்கிறார். மாட்டுக்காரர் காய்கறிகள் வாங்கும் என்று மற்றொரு கடைக்கு சென்ற போது கடைக்காரர்களும் மற்றவர்கள் இவர்களை பார்த்து சிரித்து கொண்டே இருக்கிறார். மாட்டுக்காருக்கு என்ன செய்ய தெரியாமல் ஒரு பெண்ணின் கடைக்கு மாட்டுக்காரர் சென்றார். மாட்டுக்காரர் தேவையான அளவு காய்கறிகள் வாங்கி கொண்டு அந்த பெண்ணிடம் பேசிக்கொண்டு காய்கறிகள் விலை குறைவாக இருக்கு என்று கூறினார். மாட்டுக்காரிடம் அந்த பெண்ணை நீங்கள் கொடுத்த அளவுக்கு நான் குறைவாக கொடுக்கவில்லை என்று கூறிக்கொண்டு மாட்டுக்காரருக்கு தேவையான காய்கறிகள் வாங்கிட்டு மாட்டுக்காரர் காய்கறிகள் எல்லாருக்கும் காசும் கொடுத்துவிட்டு தேவையான காய்கறிகள் மட்டும் வாங்கி கொண்டு மாட்டுக்காரர் அவ்விடத்தை விட்டு மற்றொரு கடைக்கு சென்றார். சந்தையில் செல்லும் போது மற்றவர்களும் மாட்டுக்காரை பார்த்து கொண்டு சிரித்து புறணி பேசிக்கொண்டு இருக்கிறார். மாட்டுக்காரருக்கு என்ன செய்வென்று தெரியாமல் சோகத்தில் தலை குனிந்து நடந்து கொண்டு இருக்கிறார். ஒரு கடைக்காரர் மாட்டுக்காரியிடம் குறைவான விலையில் காய்கறிகள் விற்கிறீர்கள் என்று சொன்னேன், அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எவ்வளவு காய்கறிகள் விற்பனை செய்தீர்கள், அன்னைக்கு ஒரு நாளில் சந்தையில் நீங்கள் வருமானம் கண்ட அளவு யாரும் கண்டதே இல்லை என்று கூறிக்கொண்டீர்கள், அதனால்தான் உங்களுக்கு விவசாயம் எல்லாம் அழிந்து தண்ணீரில் மிதந்து கொண்டு இருக்கிறது, இதுக்கு தான் ரொம்ப பேராசைப்படக்கூடாது என்று அன்றைக்குள்ள கோபத்தை எல்லாம் மாட்டுக்காரியிடம் பேசிக்கொண்டு இருக்க. மாட்டுக்காரர் அந்த கடையை விட்டு மற்றொரு இடத்துக்கெல்லாம் செல்லும் போது மற்றவர்கள் சந்தையில் உள்ள எல்லாரும் கடைக்காரர் எல்லாம் மாட்டுக்காரை பார்த்து கொண்டு சிரித்து கொண்டு இருக்கிறார். பணக்காரர் போறாருப்பா, அன்னைக்கு காய்கறிகள் குறைவாக தாரன்னு சொன்னார், இன்னைக்கு அவருக்கே காய்கறி வாங்க சந்தைக்கு வந்து இருக்கார், வழிவிடுங்க என்று ரொம்ப கேலியாக ரொம்ப மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டு செல்கின்றார்கள் மற்றவர்கள். மாட்டுக்காரர் மற்றவர்களும் பேசி சிரித்து செல்கின்ற போது மாட்டுக்காரருக்கு என்ன செய்வது தெரியாமல் தலை குனிந்து கொண்டு சந்தையை விட்டு வெளியே வந்து வீட்டுக்கு செல்கின்றார் மாட்டுக்காரர். வீட்டுக்கு வந்தனும் சோகத்தில் உள்ளாகி கொண்டார். மாட்டுக்காரர் நல்ல பொருட்களை குறைவான விலையில் விற்கிறோம் என்று என்னது எண்ணம் நல்ல எண்ணம் தானே. சில பேர் தவறான வழியில் நடந்து செல்கிறார்கள். நம்ம நேர்மையான வழியில் சென்றாலும் அது தவறு என்று கூறி அவர்கள் தவறான வழியில் நம்மளும் செல்ல நினைக்கிறார்கள். அதற்கு நம்ம வழிவிடக்கூடாது என்று மாட்டுக்காரர் யோசித்து கொண்டு இருக்கிறார். என் முன்னாடி சிரித்தவர்கள் முன்னாடி நான் நேர்மையான வழியில் முன்னேறி காமிப்பேன் என்று தன் சவாலை நேர்மையாக எடுத்து செல்வேன் என்று கூறுகிறார்.